ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த இனிய பொங்கல் நாளில் திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாகூர் என்ற அழகான ஊரில் அமைந்திருக்க அருள்மிகு ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் திருக்கோவில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு போன ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும்னா அப்போது நீங்கள் போக வேண்டிய இடம் தான் திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டுரங்கன் ரகுமாயி திருக்கோவிலா. இந்த கோவிலோட முதல் சிறப்பே இதோட அமைப்பு தான். நம்ம ஊர் கோபுரங்கள் மாதிரி இல்லாமல் ஒரிசா மாநிலத்தில் இருக்க பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரி வட இந்தியா பாணியில் இது கட்டப்பட்டிருக்கு. சுமார் 120 அடி உயர கோபுரமும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 அடி உயர தங்க கவசமும் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோவிலுடைய மூலவர் பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கன், தாயார் ரகுமாயி, தலைவெறிச்சோம் தமாலா மரம். இந்த கோவிலின் பின்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பிருந்தாவனம் அமைந்திருக்கு சொல்லலாம். மன அமைதியோடு அமர்ந்து தியானம் செய்ய ஏற்ற இடம் தான் இந்த கோவிலுங்க. இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா, ராஜேஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதி, சக்கரத்தாழ்வார், தட்சிணாமூர்த்தி, வனதுர்கை, விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர்ன்ட்டு பல தெய்வங்களுடைய அருள்பாலிக்கக்கூடிய திருவுருவங்களும் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஓவியங்கள் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கோகுலட்சுமி, தமிழ் புத்தாண்டு போன்ற விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த கோவில் நீங்கள் வந்தாலே ஒரு விதமான அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணால் மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். பண்டாரிபுரத்தில் விட்டலன் எப்படி 2 கையும் இடுப்பில் வச்சுட்டு செங்கல் போல் நிற்கிறாரோ அதே கோலத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டுரங்கன் காட்சி கொடுப்பாரு. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரமும் இங்கே ஸ்பெஷலாக பார்க்கப்படுதுங்க. குறிப்பாக சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் அலங்காரத்தில் சுவாமியை தரிசிக்கலாம். இங்கே கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாமே ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வட மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தமாலா மரம் பார்த்தீங்கன்னா இங்கே தலைவிருச்சமாக இருக்குது. இன்னொரு விசேஷமாக இது பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்கும்ன்ட்டு பக்தர்களாக நம்புகிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பார்த்தீங்கன்னா புது துணி சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. இந்த கோவில் காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலையில் 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வந்தவாசி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தென்னாங்கூர் பாண்டுரங்கன் தரிசிக்காமல் போகாதீங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வந்தவாசி டு காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் இருக்கும். வந்தவாசியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா சுமார் 120 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைத்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தங்க கவசமும் சுதர்சன சக்கரமும் காவி கொடியும் காண்போரை பார்த்தீங்கன்னா மெய்சில் இருக்க வைக்கும். கருடாழ்வார், 16 கால் மண்டபம், மகா மண்டபம், கல்யாண உற்சவம், திருப்பதி மாதிரி சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவம் நடைபெறுவது ஒரு தனி சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே பலரும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்கிறாங்க. நிறைவேறியதும் சுவாமிக்கு அம்பாளுக்கும் புது வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதுராபுரி மன்னன் அலங்காரமும், வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா எளிமையான அலங்காரம், வெள்ளிக்கிழமை வெள்ளி கவசம், சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாசலபதி அலங்காரம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தரிசனம் இங்கே கிடைக்கும். தமிழ் புத்தாண்டு நாளில் விஷுக்கணை உற்சவம், கோகுல அஷ்டமியில் முத்தங்கி சேவை, ராஜகோபாலன், கிரிதாரி, பார்த்தசாரதி, ராதாகிருஷ்ணன் கோலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும். இந்த தலத்துடைய தலைவரிச்சம் பார்த்தீங்கன்னா தமலா மரம் தான் இருக்குது. கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வாசித்த மரம்ன்ட்டு புராணங்கள் கூறுது. வட இந்திய மரம் தென்னகத்தில் இருப்பது மிக ஒரு பெரிய விசேஷமாக இங்கே பார்க்கப்படுதுங்க. உண்மையிலே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைநுட்பமான அற்புதம், ஒரு ஆன்மீக அனுபவம். உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அனைவரும் தரிசிக்க வேண்டிய கோவிலுங்க இது. இந்த பொங்கல் திருநாளில் பாண்டுரங்கன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பு, அமைதி எல்லாம் நிரப்பட்டுன்ட்டு எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.